நம்முடைய ஜப இல்லத்தில், தென்காசி பகுதியில் கட்டப்பட்டிருக்கிற ஜப இல்லத்தில் நமக்கு விரோதமாய் அந்த இடத்திலே ஆராதனை நடக்கக்கூடாது என்று சொல்லி பயங்கரமான போராட்டங்களோடு நாம் இந்த நாட்களிலே காணப்படுகிறோம். ஒன்று மாத்திரம் உண்மை, அந்த இடத்திலிருந்து தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அவங்க எவ்வளவோ மந்திரவாதத்தையும் வில்லி சூனியங்களையும் இந்த இடத்துல நடக்கக்கூடாதுன்னு பல முயற்சிகள் செய்துகிறாங்க, இன்னும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப சூழ்நிலை என்ன தெரியுமா? எல்லா இடங்களிலும் கம்ப்ளைண்ட் ஆயிட்டு எங்கேயுமே நாம் இப்போ அங்க ஜெபம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் வந்திருக்கிறோம். அந்த இடங்களில எல்லா பகுதியிலும் எல்லா ஜனங்கள் இருந்தாலும் நாம் இன்னும் பர்மிஷனுக்காய் காத்து கொண்டு இருக்கிறோம். நம்ம போய் சும்மா ஒரு அந்த வீடை கூட்டினா கூட எப்படியோ ஃபோன் போய் மறுபடியும் போலீஸ் ஆஃபீஸ்ல இருந்து எங்களுக்கு என்ன செய்யுது, ஃபோன் வருது. தவறான பொய்யான புறம்போக்கு இடத்துல கட்டியிருக்கிறாங்க என்று சொல்லி நேஷனல் ஹைவேல இருந்து ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு. நாங்க பத்திரத்தெல்லாம் கொண்டு போய் காமிச்சோம். அந்த கேஸ் அது அப்படியே மூடியாச்சு. மறுபடியும் ஒவ்வொரு பகுதியிலிருந்து வந்துகிட்டே இருக்கு கம்ப்ளைண்ட். இப்போ போன வாரத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, வேன்ல கொண்டாந்து 500 வரை வச்சு ஜெபம் நடத்திட்டு போனாங்க. ஜெபம் எல்லாம் போன ஒரு வாரமா திறக்கவே இல்லை. ஆகவே தான் சீக்கிரத்தில் அங்கே கேமரா போட வேண்டும் என்று சொல்லி பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்படி பல பொய்யான காரியங்களை வைத்துக்கொண்டு பல எதெல்லாமோ ஏவுதலை எல்லாம் செய்து கொண்டு இங்க ஜெபம் நடக்கக்கூடாது என்று போராடுகிறாங்க. அது ஆண்டவர் தெளிவா எனக்கு காமித்தார். அப்ப நாம் என்ன செய்யக்கூடாது, சும்மா இருக்க கூடாது. நம்ம யாரும் மத மாற்றம் பண்ணல, யாரும் பண்ணவும் அது நம்முடைய வேலையும் இல்லை. அப்போ ஆண்டவர் தெளிவாய் காண்பிக்கிற இந்த காரியங்களுக்காக நாம் இந்த நேரத்தில் ஜெபிக்காவிட்டால் வேற யாரு ஜெபம் செய்வாங்க? அல்லேலூயா. பயங்கரமான ஒரு எதிர்ப்பு மத்தியில அங்கே சுத்தி முத்தி பக்கத்துலலாம் மற்ற தெய்வனுடைய கோயில், நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. ஏன் நாங்க சொன்னோம், நாங்க அடைச்சிட்டே நாங்க உள்ள பண்றோம், அதுக்கும் இல்லை. இது மேல இடத்துல போய் தான் பர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்கும் நாங்க எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்தியா தேசத்துல பாருங்க, நம்ம பிறந்த ஊர்ல நம்மளால ஒரு இடத்த கட்டி அதுல ஜெபம் பண்ண முடியல அப்படின்னா நாம் சுதந்திரம் அடைந்து நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் படியே எதுவுமே என்ன செய்யலை இன்னும். இதுதான் உண்மை. நம்ம ஊர்ல இப்படி இருந்துச்சுன்னா நார்த் இந்தியா, பீகார், எம்பி, யூபி அங்கெல்லாம் கேட்கவா வேணும்? அப்போ இதுவரைக்கும் நமக்கு தெரியாமலே இருந்துச்சு, நம்ம பண்ணோம், பிரயாசப்பட்டோம், எல்லாம் நடந்துச்சு. ஆனா நேருக்கு நேரு நம்மோடு இப்போ வரும்போது தான் நமக்கு தெரியுது இந்த பாரம் என்ன அப்படின்னு. ஆனாலும் கண்டிப்பா கர்த்தர் இதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. நாங்கள் மதம் மாற்றம் பண்ண மாட்டோம், எங்களுக்குள்ளதான் நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களால் முடிந்தது எங்க கையில் இருந்தது எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. ஆனா எல்லா சைட்லும் நெருக்கடி இருக்கிறது. இதுதான் சூழ்நிலை. ஆனா கர்த்தர் நினைத்தா யாரும் என்ன செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. வானத்திற்கு அது ஒரு வாசல் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இருள் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தின் இல்லமாய் இருக்கும் என்று வாக்கு பண்ணின தேவன் கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவை கொடுப்பார் என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன், இது உங்கள்கிட்ட ஓப்பனா பேசணும்னு என் மனதில் வந்ததுனால தான். ஏன்னா இவ்வளவு நாளும் இந்த போன 2 வாரம் நான் எனக்குள்ளே ஜெபித்து கொண்டு அழுது கொண்டே நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் பாரங்களை நாம் என்ன செய்யலாம், ஒருவருக்காய் ஒருவர் என்று சொன்னார். என்ன செய்யுங்க, பவுல் சொல்லுகிறார், ஜெபியுங்கள். அப்போ அந்த பிரச்சனை பண்ற மக்கள் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும், அவங்கள ஆண்டவர் தொடட்டும், மனசாட்சியில பேசட்டும். அவங்க செய்யறது தப்பு இல்லைன்னு என்ன சொல்லட்டும். அவங்க மனசாட்சியில கர்த்தர் பேசும்போது காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார். அல்லேலூயா. ஆகவே நீங்க என்ன செய்யுங்கன்னா, தினந்தோறும் இந்த காரியங்களுக்காக உங்களுடைய ஜெபத்தில் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். சரிங்களா? அதாவது பொய்யான காரியங்களை எழுதி கொடுத்து எவ்வளவுதான் சாதிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க சொன்னது எல்லாமே பொய், எல்லாமே நாங்க வெரிஃபை பண்ணியாச்சு. ஆனாலும்
நீங்க இப்போ கடைசியில் என்னன்னா பர்மிஷன் இல்லாம நீங்க பண்ணக்கூடாதுன்னு வந்து இப்போ அந்த ஒரு பாயிண்ட்ல இருக்கு. பர்மிஷனும் என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம். அல்லேலூயா. அதுக்கும் நான் சிலர்கிட்ட பேசியிருக்கிறேன். காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் என்ன செய்யக்கூடாது, தடையில்லாமல் அதுவும் நடக்கணும். அல்லேலூயா. அப்போ நாம் இந்த நேரத்தில் ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். முதலாவது எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ க்ளோரி. யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுகிறதும் இல்லை. இது என் சேனைகளின் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் வாக்கில் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். தெய்வமே, உம்முடைய முன் விருப்பத்தின்படியும் சித்தத்தின்படியும் 1997 வருஷம், ஏறக்குறைய ஒரு 27 வருஷத்துக்கு முன்பதாக அந்த இடத்தை நீங்க தீர்மானம் செய்தீங்க ஆண்டவரே. நாங்கள் நினைத்து பார்க்காததற்கும் மேலாக அருமையான ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தீங்க. இந்த நாட்களிலும் ஐயா, எங்களால போய் உம்மை ஆராதிக்க முடியாமல் நாங்கள் கஷ்டப்படுகிறதை நீங்க மாத்திரம் பார்க்கறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைங்க அப்பா. எங்களுக்கு ஆள் பலம் கிடையாது ஐயா, நீங்க தான் எங்க பலன் ஐயா. ஆண்டவரே, எங்களால ஒன்றும் செய்ய முடியல. பர்மிஷன் நீங்க தான் வாங்கி கொடுக்கணும். கலெக்டர்கிட்ட நீங்க தான் பேசணும், உயர் அதிகாரிகள்கிட்ட நீங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கண்களை மூடி எங்களுக்கு ஒரு வழி தாங்க ஆண்டவரே. ஏழை எளிய ஜனங்களுடைய காணிக்கையிலே கட்டப்பட்ட அந்த இளமையா இறைவா, உம்முடைய முன் விருப்பத்தின் படியும் சித்தத்தின் படியும் நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணின இடத்தை கொடுத்திருக்கிறீங்க. இந்த நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஐயா. முதலாவது அதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாத சக்திகளும் கட்டப்படும்படியாக எல்லாம் நம்ம பாரத்தோடு ஜெபிக்கலாம், நல்ல ஒரு மனத்தோடு ஜெபிக்கலாம். நாம் இங்க ஜெபிக்கிற ஜெபம் அங்க அசைக்கிறவர்களை அசைக்கட்டும். நாம் ஜெபிக்கிற ஜெபம் அங்க அசைக்கிறவர்கள் அசைக்கப்படுவதாக. ஓ தேங்க்யூ க்ளோரி. எல்லாம் எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா, நீரின்றி எங்களுக்கு யாரு இல்லப்பா, உண்மையே நம்பி இருக்கிறப்பா. எங்களுக்கு நீங்க தான் பதில்பா, எங்களுக்கு நீங்க தான் வழிகளை உண்டு பண்ணணும். எல்லாம் சொல்லி ஜெபிங்க, பாரத்தோடு ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. தெய்வமே, தெய்வமே, உம்மை ஆராதிக்க விடாதபடி தடை செய்கிற பொல்லாத மனிதர்கள் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் தொடப்படுவதா ஆண்டவரே, தொடப்படுவதா. இப்படிப்பட்ட ஒரு நாட்களிலே தான் ஆண்டவரே சபைகளை சவுல் துன்புறுத்தும் போது நீரே டைரக்டா டீல் பண்ணினீங்களே. அந்த தெய்வம் இன்று மாறாதவராயிருக்கிறீங்க ஐயா, நீங்க மாறாதவராயிருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் சேனைகளின் கர்த்தராயிருக்கிறீங்க. நீங்க தான் எங்களுக்கு தெய்வம் ஐயா. தெய்வமே, நாங்க ஜெபிக்கிறோம்பா. நாங்கள் ஒரு பணமாய் இந்த ஜெப இல்லத்தில் இருந்த ஐயா உம்மை நோக்கி பார்க்கிற ஐயா. தெய்வா, நீங்க தான் எங்களுக்கு பதில், நீங்க தான் பேசணும் ஐயா. உம்முடைய இல்லம் பூட்டி கிடக்க கூடாது ஐயா, உம்முடைய இல்லம் பூட்டி கிடக்க கூடாது ஐயா. நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா, நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. அது உம்முடைய இல்லம் அப்பா, அது உம்முடைய இடம் ஐயா. நீர் வந்து உலாவுகிற இடம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க ஜெபிக்கிறோம்பா. நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் ஒன்றும் ஆண்டவரே வீண் போகாதபடி நாங்க எங்கெல்லாம் போய் யார்கிட்டலாம் போய் ஏந்தி நிற்கிறோமோ அங்க எல்லாம் உடைய கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும் சுவாமி, எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும் சுவாமி. நீங்க பேசுங்க சுவாமி, நீங்க இடைப்பெறுங்க ஆண்டவரே. எங்களுக்கு வேற வழி அல்ல ஐயா. நீங்க தான் இதை பார்த்து கொள்ளணும். நீங்க தானே கட்ட வச்சீங்க, சொல்லுங்க, நீங்க தானே கட்ட வச்சீங்க ஆண்டவரே. இந்த ஜபையெல்லாம் பூட்டி கிடக்கிறது ஐயா. ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம்.
ஆண்டவரே, பொல்லாத இருதயங்களை தொடுங்க, அவங்களை சந்திங்கப்பா, அவங்க மனசோட பேசுங்கப்பா. ஐயா, எங்களுக்கு விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்க, விடுதலையோடு எங்க தேவனை நாங்கள் ஆராதிக்க ஆண்டவரே அந்த இல்லத்தை திறந்து கொடுங்க. வாரத்துல ஒரு நாள் அல்ல, 24 மணி நேரமும் ஐயா ஜப இல்லம் திறந்திருக்க, அங்கிருந்து ஜப தூபங்களை ஏறெடுக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவர் உதவி செய்வீராக, 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 செய்வீராக. ஆண்டவரே, ஏழை எளிய ஜனங்களாகி நாங்கள் ஐயா ஆண்டவரை ஆராதிக்க விடாமல் தடுக்கிற பொல்லாத ஆவிகள், அதற்கு விரோதமாய் செயல்படுகிற மந்திரவாதங்கள் எல்லாம் சொல்லி ஜெபிங்க. எல்லா கிரியைகள், எல்லா பிளாக் மேஜிக், ஆண்டவரே வெள்ளி சூனியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தை கொண்டு நாங்கள் சுட்டி எரிக்கிறோம். இயேசுவின் இரத்தம் அந்த இல்லத்தில் தெளிக்கப்படட்டும். கேட்ல பூசுகிறோம் சொல்லி ஜெபிங்க. இயேசுவின் இரத்தத்தை ஐயா கம்பவுண்ட் முழுவதும் ஐயா ஆண்டவரே தெளிக்கிறோம். எந்த பொல்லாத மனிதர்களும் அந்த கேட்டை தாண்டாதபடி இயேசுவின் இரத்தம் ஐயா ஆண்டவரே தெளிக்கிறோம். எல்லா பகுதியிலும் ஐயா, 4 பகுதியிலும் ஐயா, எல்லா டைரக்ஷன்லயும் ஐயா இயேசுவின் இரத்தத்தை ஐயா நாங்கள் தெளிக்கிறோம். எந்த அசுத்தங்கள் உள்ள வரக்கூடாது, எந்த இரத்த வெறியர்கள் உள்ள வரக்கூடாது, எந்த இரத்த ஆவிகள் உள்ள நடமாடக்கூடாது. இயேசுவின் இரத்தத்தை கொண்டையா ஆண்டவரே வேலி அடைக்கிறோம் சொல்லி ஜெபிங்க. நாங்க வேலி அடைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எந்த நபர்கள் ஐயா இந்த ஆவிகளை ஏவி விட்டிருக்கிறாங்களோ அவர்களோடு பேசுவீராக, நீர் பேசுவீராக. உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம் ஐயா. தெய்வமே, நீர் மனம் நிறைங்கி இருக்கிறீங்க ஐயா, எங்கள் கூப்பிடுதலை கேட்டிருக்கிறீங்க ஐயா. ஐயா ஆண்டவரே, நீங்களே அதை திறக்க போறீங்க. உம்முடைய கரமே அதை திறக்க போகிறது. நாங்க ஒரு பெரிய அதிசயத்தை பார்க்க போகிறோம். உனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று நீங்க தானே சொன்னீங்க ஐயா. நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தானே சொன்னீங்க. இந்த வார்த்தையை நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம். உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் உன் பட்சம் வருவார்கள் என்று சொல்லி உம்முடைய நாவில் இருந்து வந்த வார்த்தைகள் அல்லவா, உம்முடைய வார்த்தைகள் அல்லவா, அதை நாங்கள் பிடித்து கேட்கிறோம் ஐயா, கேட்கிறோம் ஐயா. தெய்வமே, விரோதமாய் எழும்பின எல்லா சனமும் எங்கள் பட்சத்தில் வரட்டும், உம்முடைய ரட்சிப்பின் வலைக்குள்ள வரட்டும். நாங்கள் அவர்களை மனதார நேசிக்கிறோம் ஐயா. நீர் அவர்களை நேசிக்கிறது போல நாங்களும் அவர்களை நேசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவீங்க. நாங்க நம்புறோம் ஐயா, நாங்க நம்புறோம் ஐயா. விடாதீங்க, விடாதீங்க சொல்லி ஜெபிங்க. நாங்க எடுக்க போகிற எல்லா பர்மிஷனும் நாங்க யார்கிட்டலாம் போய் கேட்க போறோமோ எல்லா இடங்களிலும் எங்களுக்கு நீதி உள்ள நியாயாதிபதி எங்களுக்கு நியாயம் செய்வீராக, எங்களுக்கு நியாயம் செய்வீராக. நாங்கள் உம்மை தவிர எங்களுக்கு வேற தெய்வம் இல்ல. நாங்க உம்முடைய பிள்ளைகள் ஐயா. ஆண்டவரே, அநேகர் பார்க்கும் பட்சத்தில் அந்த இல்லத்தில் ஐயா ஓயாமல் ஆராதனைகளில் நடக்கும்படியா என் ஆண்டவர் உதவி செய்வீராக. அக்கம் பக்கத்தினுடைய கண்களிலே தயவு கிடைக்கட்டும். அவங்களோடு நீங்க பேசுங்க, அவங்களையும் ரட்சிப்பின் வலைகளை கொண்டு வாங்க. இறைவா, நீங்க அப்படி செய்ய போறீங்க ஐயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். இதற்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தார், 7 வழியாய் ஓடி போவார்கள் என்னுடைய வார்த்தைகள் நாங்கள் முழுமையாய் நம்புகிறோம் ஐயா, முழுமையாய் நம்புகிறோம் ஐயா. ஆண்டவரே, முழுமையாய் நம்புகிறோம். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன்
அவன் நொறுங்கி போவான் என்ற வார்த்தையின்படியா எல்லா பொல்லாத சதி திட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் நொறுக்கப்படுவதால் ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிறீங்களா ஆண்டவர், நீர் எங்களுக்கு நியாயம் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் மனதார கேட்டிருக்கிறோம், உம்முடைய பிள்ளைகள் மனதார கேட்டிருக்கிறோம். நீர் அப்படி செய்வீங்க என்று நாங்க நம்புறோம் ஐயா, செய்வீங்க ஆண்டவரே.